இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, வர்ஷினி போன் எடு. வர்ஷினி, வர்ஷினி, வர்ஷினி. நீங்க எதுக்கு என் தங்கச்சி போன்ல வரீங்க? என் தங்கச்சி கிட்ட முதல்ல போன் கொடுங்க. உன் தங்கச்சி இப்ப பேசுற நிலைமையிலேயே இல்ல. வேண்டாம், மரியாதையா என் தங்கச்சி கிட்ட போன கொடுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வர்ஷினி, வர்ஷினி எங்க இருக்க? வர்ஷினி, நீ நான் உன்கிட்ட காலையில கோயில்ல என்ன சொன்னேன்? நீ மரியாதையா என்ன பண்ணிருக்கணும்? இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிருக்கணும்ல. பாத்தியா, சொல்லாம விட்டுட்ட. அதனாலதான் உனக்கும் இந்த பனிஷ்மெண்ட், உன் தங்கச்சிக்கும் இந்த பனிஷ்மெண்ட். ஏய், உன்ன என் அண்ணன் பொண்ணு தீப்தி தான் ராகவ கல்யாணம் பண்ணி சுபத்ரா வீட்டுக்கு மருமகளா போகணும். அதுதான் பிளான். உன் தங்கச்சி கிடையாது. வர்ஷினி, கொஞ்சம் போனை வாங்கி பேசு. நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியணும் வர்ஷினி. ஏய், சும்மா நிறுத்து, கத்தாத. உன் தங்கச்சியை தேடி தானே சுத்திட்டு இருக்க. இத்தனை தடவை போன் பண்ற. நான் சொல்றத செஞ்சினா உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்துருவா. என்ன விஷயமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அத்தை, என் தங்கச்சி வர்ஷினியை காணும். அத்தை, வர்ஷினியை காணுமா? அடி பாவி, கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்ல சொன்னா வர்ஷினியை காணும்னு சொல்றாளே. அடி பாவி, இவளை என்ன பண்றது? அவளை பானுமதி தான் கடத்தி வச்சிருக்காங்க. உங்ககிட்ட வந்து நடக்க போற இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொல்றாங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் என் தங்கச்சியை விடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. அடி பாவி, என்ன வேலை செஞ்சிருக்கா? என்ன தைரியம் இருந்துச்சுன்னா அந்த பானுமதி இந்த வேலையை பாப்பா. ஒன்னா நம்பர் கிரிமினலா இருக்காளே. ஐயோ, பானுமதி அண்ணி ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குதே. இந்த ஈசை எப்பவும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு வேலையை பண்ணி ரொம்ப பெரிய அப்பா வச்சிடுறாளே. பானுமதி அண்ணி, உங்க பிளான் அவ்வளவுதான். போங்க. சுபத்ரா, உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. அவளை இதுக்கு மேலேயும் விட்டு வைக்க கூடாது. போலீஸ்க்கு போன் பண்ணு. வேணாத்த, போலீஸ் ஸ்டேஷன் போனா என் மருமகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும். அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. வேற என்னம்மா பண்றது? போலீஸ்க்கு போகலைன்னாலும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமே. இல்ல அத்த, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. வா. அத்தை, வர்ஷினி. வர்ஷினி அக்கா, உனக்கு என்னாச்சு? வர்ஷினி, ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்தா, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன். வர்ஷினிய உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் அண்ணனை முதல்ல விட சொல்லு. லிப்ட திறந்து விட சொல்லு. ஏன் பானுமதி, உன்னோட புத்தி இப்படி சாக்கடையா மாறிடுச்சு? அயோக்கியத்தனம் பண்றதுக்கும் ஒரு அளவு இல்லையா? பிளீஸ், அதெல்லாம் நீ அப்புறமா பேசு. என் அண்ணன் அங்க மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாரு. முதல்ல அவரை திறந்து விடு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ்வளவுதான். சொல்லிட்டேன். உனக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் மனசு எப்படி துடிக்குது, அதே மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் இருக்கும். ஐயோ, போன் பண்ணு சுபத்ரா. என் அண்ணனை முதல்ல திறந்து விட சொல்லு. ப்ளீஸ் சுபத்ரா, போன் பண்ணு. அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. விஷால், போதும்டா, அவரை விட்டுடு. சரிம்மா. இந்த சுபத்ராவை ரொம்ப சாதுன்னு நினைக்காத. சும்மா நல்ல நேரம் பாப்பா, ஜாதகம் பாப்பா அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டியா? தேவைப்பட்டா நான் இப்படியும் மாறுவேன். என் மருமகளுங்களுக்கு ஒண்ணாச்சுன்னா
நான் பொல்லாதவளா மாறிடுவேன். ஓ மருமகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ பொல்லாதவளாயிடுவியா? பாப்போம். பொல்லாத சுபத்ராவை பார்க்க நானும் ஆசைப்படுறேன். இவளை இப்ப நீ காப்பாத்திட்ட, ஆனா எப்பவும் உன்னால காப்பாத்த முடியாதுல்ல. இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் சுபத்ரா. நீ எப்படி நடத்துறன்னு நானும் பாக்குறேன். என்ன நடந்தாலும் சரி, ஏன் என் உயிரே போனாலும் சரி, கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். வர்ஷினி, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல இசை, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. என்ன இசை? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன இருந்தாலும் நாங்க சாதாரண குடும்பம். பானுமதிக்கு பயந்து இன்னும் எத்தனை நாள் தான் யாருக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து வாழ்றது? நாளைக்கு பந்தக்கால் நடக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அத ஞாபகப்படுத்திட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியே இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசி முடிவெடுக்கலான்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் சம்பந்தி, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. கண்டிப்பா அந்த பானுமதி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன வேணா பண்ணுவா. அதனால என் 2 மருமகளையும் கல்யாணம் முடியற வரைக்கும் எங்க வீட்லயே வச்சுக்கட்டுமா? அத கேக்குறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன். எங்க பொண்ணுங்க மேல நீங்க எவ்வளவு அன்போடு இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி உங்க வீட்டுல வந்து இருக்க முடியும்? அதான் நாங்க யோசிக்கிறோம். அவங்க வீட்டுக்கு போய் தங்கிட்டா இந்த இசைக்கு காது கேட்காதுங்கிற விஷயம் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா கூட வர்ஷினிக்கு ப்ராப்ளம் வராது. ஆனா இப்பவே தெரிஞ்சிட்டா கல்யாணமே நின்னுடுமே. ருக்மணி, நீ என்ன சொல்ற? ருக்மணி, ருக்கு, உன்னையும் தான் கேக்குறாங்க. நீ என்ன சொல்ற? சொல்லு. சமந்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணுங்க இப்போ உங்க வீட்டுல தங்க வேணாம். நான் ஏன் சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் உங்க வீட்டுல வந்து தங்குறது நல்லா இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் உங்க மருமகள் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். இப்ப வேண்டாம் சமந்தி.